என்ன பண்ணிருக்கு, இந்த டோடோவோட முட்டைகளை சாப்பிட்டு இந்த டோடோஸ் இத்தனை வருஷமா ஜாலியா வாழ்ந்துட்டு திடீர்னு டேஞ்சர் வந்தது. அதுக்கு என்ன பண்றானே தெரியல. ஒரு சைடு நம்ம அழக சாப்பிட, இன்னொரு சைடு நாய்க்குட்டியை சாப்பிட. அது ஒரு 100 வருஷத்துலயே அழிஞ்சு போயிருது. 1681 வந்துட்டு கடைசி டோடோ பேர்ட் கொல்லப்படுது. 8 மில்லியன் வருஷமா ஜாலியா சுத்தி திரிஞ்ச பறவைகளை வந்துட்டு 100 வருஷத்துக்குள்ள நம்ம கொண்டு முடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய பறவை வகைகளும் அழிக்கப்படுது. பக்கத்து ஐலாண்ட்ஸ்ல இருந்த அனிமல்ஸும் அழிக்கப்படுது. பல வால்கனிக் எரப்ஷன்ஸ், ஃபிளட்ஸ், டிசீசஸ் பார்த்து வந்த பறவைகளை வந்துட்டு சொடக்கு போற டைமா நம்ம அடிச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றாங்க இல்லாம $150 மில்லியன் செலவு பண்ணி இந்த டோடோ பேர்ட்ஸ் திருப்பி க்ளோன் பண்ணி கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில விஷயங்கள் இதை கமர்ஷியலைஸ் பண்ணி இந்த டோடோ பேர்ட்ஸையே சிக்கன்ஸ் மாதிரி வாக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை கேட்கும் போது ஒரு சைடுல வந்து நம்ம எவ்வளவு மோசமான ஆளுகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணாலும் அந்த டோடோ பேர்ட்ஸ் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுகளோட எவல்யூஷன் தான். எந்த பிரச்சனையுமே இல்லாம கம்ஃபர்டபுளா ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு வைங்களேன். திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் தாங்கிக்க முடியாது. டோடோ பேர்ட்ஸுக்கு அதேதான், ஹியூமன்ஸுக்கும் அதேதான். எப்பவுமே சும்மாவே இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.